பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் தியானிக்க போகும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், நம்முடைய ஊழியம், நம்முடைய குடும்ப பொறுப்பு, நம்முடைய முயற்சி மற்றும் நம்முடைய எதிர்காலம் ஆகிய அனைத்திற்கும் மிகவும் முக்கியமான ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்று உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கிறது? எனக்கு பிரியமானவர்களே, வேலை செய்கிறீர்கள் ஆனால் முன்னேற்றம் தெரியவில்லையா? கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் பலன் குறைவாக கிடைக்கிறதா? உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லையா? மற்றவர் உங்களை பின்னுக்கு தள்ள முயற்சி செய்கிறார்களா? நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஏன் இன்னும் எனக்கு ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கவில்லை என்று உங்கள் உள்ளத்தில் கேட்கிறீர்களா? அப்படியானால் இன்று தேவன் உங்களிடம் சொல்லும் செய்தி இதுதான். வாசிப்போம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 23 வசனம். கர்த்தர் அவனோட இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வாசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வெற்றியின் ரகசியம் வெறும் உங்கள் திறமையில் இல்லை. உங்கள் வெற்றியின் ரகசியம் தேவன் உங்களோடு இருப்பதில் இருக்கிறது. ஆமென். இவ்வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 9 முக்கியமான ஆசீர்வாதங்களை எவ்வாறு சுதந்திரத்துக் கொள்ள வேண்டிய காரியங்களை இன்று நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, தேவன் உங்களோடு இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். எனக்கு பிரியமானவர்கள், அவர் சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்டார், குழியில் போடப்பட்டார், அந்நிய தேசத்தில் அடிமையாக விற்கப்பட்டார், பின்னர் பொய்யான குற்றச்சாட்டால் சிறையில் அடைக்கப்பட்டார். மனித பார்வையில் பார்த்தால் யோசேப்பின் வாழ்க்கை தொடர்ந்து கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் வேதாகமம் ஒரு முக்கியமான வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது. அவ்வார்த்தை ஆதியாகமம் 39 அதிகாரம் 2 வசனத்தில் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆதியாகமம் 39 அதிகாரம் 21 வசனத்தில் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆதியாகமம் 39 அதிகாரம் 23 வசனத்தில் சிறையிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. சற்று கவனியுங்கள். இடம் மாறியது, சூழ்நிலை மாறியது, மனிதர்கள் மாறினார்கள், ஆனால் தேவன் மாறவில்லை. ஹல்லேலூயா. அதனால் தான் யோசேப்பின் வாழ்க்கை அழிந்து போகவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறினாலும் பரவாயில்லை. வேலை மாறலாம், அலுவலகம் மாறலாம், உங்களை சுற்றி இருப்பவர்களும் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனால் தேவன் உங்களோடு இருந்தால் உங்கள் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். ஆமென். இரண்டாவதாக, வேலை வெற்றிக்கு திறமை மட்டும் போதாது. ஆமென். இன்றைய உலகம் என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? திறமையாக இரு, அதிகமாக உழை, புதிய திறன்களை கற்றுக்கொள், உன்னை நிரூபித்து காட்டு. இவை அனைத்தும் நல்ல அறிவுரைகள் தான். ஆனால் வேதாகமம் அதை விட ஒரு ஆழமான ஒரு உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. யோசேப்புடன் திறமை இருந்தது. அவன் பொறுப்புள்ளவன், அவன் ஞானம் உள்ளவன், அவன் நேர்மையானவன். ஆனாலும் அவனுடைய வெற்றிக்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய காரணம் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 39 அதிகாரம் 3 வசனத்தில் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. எவ்வளவு அழகான வசனம் என்று நீங்கள் பார்த்தீர்களா? யோசேப்பு தேவனை பற்றி நீண்ட விளம்பரம் செய்யவில்லை, எனக்கு பிரியமானவர்களே. ஆனாலும் அவர் வாழ்க்கையில் இருந்த தேவனுடைய கிருபையை மற்றவர்கள் பார்த்தார்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வேலை செய்யும் இடத்தில் மக்கள் உங்களை பார்த்து இவரோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஆமென். உங்கள் அலுவலகத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் கரையில், உங்கள் படிப்பில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் வீட்டு பொறுப்புகளில் தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்கட்டும். ஆமென். மூன்றாவதாக, சிறைச்சாலைகளிலும் வெற்றி சாத்தியம். இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கிறது, எனக்கு பிரியமானவர்களே. ஆதியாகமம் 39 அதிகாரம் 23 வசனம் பேசுவது அரண்மனை பற்றி அல்ல, மாறாக அது சிறைச்சாலை பற்றி. யோசேப்பு சிறையில் இருக்கிறார். அவர் சுதந்திரமாக இல்லை. அவர் செய்த தவறுக்காக சிறையில் இல்லை. அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டு, ஆனாலும் சிறையிலும் அவர் செய்த காரியங்கள் வெற்றி பெற்றன. ஏன் என்று தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென். இதிலிருந்து ஒரு பெரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் இடம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. தேவன் உங்களோடு இருப்பதே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஹல்லேலூயா. சிறை அரண்மனையானது, அடிமை அதிகாரியானார், நிராகரிக்கப்பட்டவர் தேசத்திற்கே ஆசீர்வாதமாக மாறினார்.
கண்ணீரின் பாதை மகிமையின் பாதையாக மாறியது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் இப்போது எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் இல்லை. தேவன் உங்களோடு இருந்தால் நீங்கள் இருக்கும் இடமே தேவன் உங்களை உயர்த்தும் இடமாக மாறலாம். ஆமென், ஹல்லேலூயா. நான்காவதாக, மனிதர்கள் பார்க்காத உழைப்பை தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறையில் இருக்கும்போது அவரை பாராட்ட ஒரு பெரிய கூட்டமே இல்லை. அவருடைய உழைப்பை பதிவு செய்ய சமூக ஊடகங்களும் அந்த காலத்தில் இல்லை. அவருக்கு பதவி உயர்வை அறிவிக்கும் மேலாளர்களும் அந்த காலத்தில் இல்லை. ஆனால் ஒருவர் மட்டும் பார்த்து கொண்டிருந்தார். அதுவே நம் தேவன் அவரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் யாரும் பார்க்காமல் செய்கிற உழைப்பை தேவன் பார்க்கிறார். நீங்கள் கண்ணீரோடு வேலை செய்யும் வேலையை தேவன் பார்க்கிறார். நீங்கள் சோர்வோடு செய்கிற முயற்சியை தேவன் பார்க்கிறார். நீங்கள் உண்மையோடு காத்திருப்பதை தேவன் பார்க்கிறார். மனிதர்கள் உங்கள் உழைப்பை மறந்தாலும் தேவன் மறப்பதில்லை. ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாக குறிப்பிடுகிறது. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென், ஹல்லேலூயா. எனவே சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் முயற்சி வீணாகாது, உங்கள் உண்மை வீணாகாது, உங்கள் ஜெபம் வீணாகாது, உங்கள் காத்திருப்பு வீணாகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஐந்தாவதாக, தேவன் உங்கள் கையில் வாய்த்ததை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் கடைசி பகுதி மிகவும் வல்லமையானது. அவன் செய்வதை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆமென். இதுதான் இன்று செய்தியின் மைய கருத்து. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் செய்கிறீர்கள், ஆனால் தேவன் வாய்க்க பண்ணுகிறார். நீங்கள் விதைக்கிறீர்கள், தேவன் வளர செய்கிறார். நீங்கள் கதவை தட்டுகிறீர்கள், தேவன் சரியான கதவை திறக்கிறார். நீங்கள் உழைக்கிறீர்கள், தேவன் பலன் தருகிறார். நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், தேவன் வெற்றியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறது. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் என் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அழகான ஜெபம் என்று நீங்கள் பார்த்தீர்களா? இன்று நாம் இதையே சொல்லி ஜெபிப்போமா? கர்த்தாவே, என் கைகளின் கிரியை நிலப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. ஆறாவதாக, உங்கள் வேலை வெறும் வேலை அல்ல, அது தேவன் கொடுத்த பொறுப்பு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வேலை சிறியதாக இருக்கலாம், உங்கள் தொழில் சிறியதாக இருக்கலாம், உங்கள் வருமானம் குறைவானதாகவே இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை தேவனுடைய கரத்தில் கொடுத்தால் அது சிறியதாக இருக்காது. நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறீர்களா? தேவனுக்காக உண்மையோடு செய்யுங்கள். நீங்கள் தொழில் செய்கிறீர்களா? நேர்மையோடு செய்யுங்கள். நீங்கள் வீட்டை பராமரிக்கிறீர்களா? அன்போடு செய்யுங்கள். நீங்கள் படிக்கிறீர்களா? தேவனை மகிமைப்படுத்தும் நோக்கத்தோடு படியுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலேயே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் வேலை செய்வது உங்கள் முதலாளிகளுக்காக மட்டுமல்ல, உங்கள் உண்மையான ஆண்டவர் கர்த்தர் அவருக்காகவும் நீங்கள் வேலை செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் உங்கள் வேலைக்கு ஒரு புதிய அர்த்தம் கிடைக்கிறது. ஏழாவதாக, தேவன் உங்களோடு இருப்பதால் பயப்படாதிருங்கள். சில நேரங்களில் வேலை செய்யும் இடத்தில் எதிர்ப்புகள் வரும். உங்களை பற்றி தவறாக பேசலாம், உங்கள் பதவியை பறிக்க முயற்சி செய்யலாம், உங்கள் உழைப்பை வேறொருவர் தன்னுடையதாக காட்டலாம், உங்களை நிராகரிக்கலாம். ஆனால் யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், மனிதர்களின் முடிவு உங்கள் வாழ்க்கையின் கடைசி முடிவு இல்லை, தேவன் இன்னும் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எனவே இன்று சொல்லுங்கள், என் வேலை என் கையில் மட்டும் இல்லை, அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எட்டாவதாக, இன்று உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு யோசேப்பு நேரம் வரலாம். யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு நாள் திடீரென்று எல்லாமே மாறியது. வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பார்வோன் யோசேப்பை அழைப்பு விட்டான். அவர்கள் அவனை சிறையிலிருந்து சீக்கிரமாய் அழைத்து கொண்டு வந்தார்கள்.
ஒரு நாளில் சிறையில் இருந்து அரண்மனைக்கு சென்றார். ஒரே நாளில் அவமானத்திலிருந்து அதிகாரத்தை சுதந்திரித்துக் கொண்டார். ஒரே நாளில் காத்திருப்பில் இருந்து பொறுப்பை பெற்றுக்கொண்டார். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் ஒரு கதவை திறக்க முடியும். நீண்ட காலமாக நீங்கள் காத்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய நேரம் வந்தால் ஒரு நாள் போதும். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு தொலைபேசி அழைப்பு போதும், ஒரு சந்திப்பு போதும், ஒரு வாய்ப்பு போதும், ஒரு கதவு போதும், ஒரு தேவனுடைய கிருபை போதும். ஹல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்த முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா? தேவன் அனைத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்பதாவதாக, இன்று உங்கள் வேலையை தேவனிடம் ஒப்படையுங்கள். இன்று ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் வேலையை நான் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். என் தொழிலை நான் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். என் அலுவலகத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். என் படிப்பை உம்மிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். என் குடும்ப பொறுப்புகளை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். என் எதிர்காலத்தையே உம்மிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, உன் செய்கைகளுக்கு கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆமென். உங்கள் திட்டங்களை தேவனிடம் கொடுங்கள். உங்கள் பயத்தை தேவனிடம் கொடுங்கள். உங்கள் தோல்விகளை தேவனிடம் கொடுங்கள். உங்கள் கனவுகளை தேவனிடம் கொடுங்கள். அவர் உங்கள் கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போது நீங்கள் இருக்கும் இடத்திலே விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வேலை வீணாகாது. என் உழைப்பை தேவன் ஆசீர்வதித்தார். என் கையின் கிரியைகளை தேவன் நிலைப்படுத்துவார். மனிதர்கள் தடுத்தாலும் தேவன் வழி செய்வார். கதவுகள் மூடப்பட்டாலும் தேவன் புதிய கதவை திறப்பார். நான் இருக்கும் இடத்தில் தேவனுடைய கிருபை வெளிப்படும். என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும். தேவன் என்னோடு இருப்பதால் என் வேலை வெற்றி பெறும். ஆமென். ஹல்லேலூயா. இறுதியாக, உங்கள் வெற்றியின் ரகசியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்ற செய்தியின் மைய கருத்தை மறந்து விடாதிருங்கள். உங்கள் வெற்றியின் ரகசியம் நீங்கள் எவ்வளவு பெரியவர் என்பதில் இல்லை, உங்களோடு இருக்கும் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதில் தான். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறையில் இருந்தார், ஆனால் தேவன் அவனோடு இருந்தார். அதனால் சிறையும் அவரை தடுக்க முடியவில்லை. அவரை விட்டார்கள், ஆனால் அவருடைய எதிர்காலத்தை அவர்கள் விற்க முடியவில்லை. அவரை சிறையில் அடைத்தார்கள், ஆனாலும் அவருடைய தேவனுடைய அழைப்பை அவர்கள் அடைக்க முடியவில்லை. அவரை மறந்தார்கள், ஆனால் தேவன் அவரை மறக்கவில்லை. அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்று உங்கள் வாழ்க்கையில் தொட முடியும். உங்கள் வேலையை கிருபை தர முடியும். உங்கள் தொழிலை உயர்த்த முடியும். உங்கள் முயற்சிக்கு பலம் தர முடியும். உங்கள் மூடிய கதவுகளை திறக்க முடியும். உங்கள் கண்ணீரை ஆனந்தமாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு இருக்கிறார் என்றால் மேல்கூறிய எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் அஞ்சாதிருங்கள், சோர்ந்து போகாதீர்கள், கைவிடாதிருங்கள், உண்மையாக இருங்கள், ஜெபித்துக் கொண்டே இருங்கள், உழைத்துக் கொண்டே இருங்கள், தேவனை நம்பிக்கொண்டே இருங்கள். ஏனெனில் தேவன் உங்களோடு இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஆமென். நாம் இருக்கும் இடத்திலே இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு சொல்லி ஒன்றாக கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யோசேப்போட இருந்தது போல எங்களோடு நீர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் குறிப்பிட்டு உள்ளது போல யோசேப்போட கூட இருந்த அதே தேவன் இன்று இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவருக்காக கூட இருப்பீராக ஐயா. அவர்கள் வேலைக்குள் உமது கிருபை தங்கட்டும். அவர்களின் தொழிலுக்குள் உமது கிருபை தங்கட்டும். அவர்களின் அலுவலகத்திற்குள் உமது கிருபை தங்கட்டும். அவர்களின் படிப்பில் உமது கிருபை தங்கட்டும். அவர்களின் குடும்ப பொறுப்புகளில் உமது கிருபை தங்கட்டும். அவர்களின் கைகளின் கிரியை நீர் ஆசீர்வதிப்பீராக. பல நாட்களாக முயற்சி செய்தும் பலன் காணாதவர்களுக்கு ஒரு புதிய கதவை நீர் இன்றைய நாளில் நீ திறந்தருவீராக. ஆண்டவரே, நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை தருவீராக. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க செய்வீராக. தொழிலில் போராடுகிறவர்களுக்கு ஒரு புதிய வளர்ச்சியை தருவீராக ஐயா. கடன் மற்றும் பொருளாதார அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு வழியை திறந்தருவீராக அப்பா. அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் நியாயத்தை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, மனிதர்களால் மறக்கப்பட்டவர்களை உமது கிருபையால் நீ நினைவு கூறுவீராக கர்த்தாவே.
எங்கள் கைகளின் கிரியை நீ நிலைப்படுத்துவீராக ஐயா. சங்கீதம் 90:17 சொல்வது போல இந்த மக்களின் கைகளின் கிரியை நீ நிலப்படுத்துவீராக அப்பா. அவர்கள் உழைப்பை வீணாகாதபடி காத்தருள்வீராக. அவர்கள் முயற்சி உமது கிருபை இருக்கட்டும் அப்பா. அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உமது பிரசன்னம் அவர்களோடு கூட செல்லட்டும் அப்பா. அவர்களை பார்க்கிறவர்கள் இவர் தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்ற சாட்சி சொல்லட்டும் அப்பா. அவர்களின் வாழ்க்கையை நீர் உமது ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. இன்று முதல் அவர்களுக்கு ஒரு புதிய கதவு திறக்கட்டும் அப்பா. புதிய வாய்ப்புகள் வரட்டும், புதிய கிருபை கிடைக்கட்டும், புதிய முன்னேற்றம் உண்டாகட்டும், புதிய சாட்சிகள் பிறக்கட்டும் அப்பா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தினமும் தேவனுடைய வார்த்தை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எங்களோடு இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனல்களை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.